ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் லேப்டாப் வந்து டிஸ்பிளே வரலினா அது எப்படி நீங்களே வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா பவர் வந்து ஆன் ஆகுது, பட் டிஸ்பிளே வந்து எதுவுமே வரல. இதை வந்து நீங்களே வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் அடாப்டரை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இந்த மாதிரி அடாப்டர் போட்ட வாட்டி உங்களோட அடாப்டரில் வந்து லைட் வந்து ஃபஸ்ட்டு வந்து எரியுதா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த அடாப்டர் வந்து லைட் எரியுது. இப்போ இந்த பின் எடுத்து நான் அதில் போட்டுறேன். போட்ட வாட்டி உங்கள் லேப்டாப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டு வந்து எரியுதான்னு பாருங்கள். ஓகே, அடாப்டர் போட்டோடனே எனக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து லைட் எரியுது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதாவது அடாப்டரில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. பிடுங்கிட்டு மறுபடியும் போடுறேன், பாருங்கள் லைட் எரியுது, பவரும் ஆன் ஆகுது, சார்ஜிங்க்கான அடாப்டர் லைட்டு வந்து இப்போ எரியுது. ஓகே, இப்போ நல்லாவே வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து எந்த டிஸ்பிளேயும் வரல. பாரு, பவர் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் லேப்டாப்பை வந்து பேட்ரி வந்து ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து ஆன்லேயே இருக்குது. இதை நான் பிடுங்கிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து லேப்டாப்லேருந்து எந்த டிவைஸ் கழட்டினாலும் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ உங்கள் பேட்ரி வந்து கழட்டிட்டு டைரெக்டாக வந்து உங்கள் அடாப்டரோட ஒயரை போட்டுருங்க. ஓகே, இப்போ பேட்ரி வந்து கழட்டிடுறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ நான் வந்து டைரெக்டாக வந்து அடாப்டர் வந்து போடுறேன். இப்போ வந்து ஆன் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். ஓகே, போட்டாச்சு. ஓகே, லைட் எரியுது. ஓகே, இப்போ ஆன் பண்ணுறேன். பாருங்கள், பவர் வந்து ஆன் ஆயிடுச்சு, பட் டிஸ்பிளே வரல. இன்னொரு லைட்டு ஏன் எரியலைன்னா, நான் வந்து பேட்ரி போட்டால் தான் இன்னொரு லைட்டு வந்து எனக்கு எரியும். இப்போ இதில் வந்து சப்ளை வந்துட்டுருக்கு, பட் வந்து எனக்கு டிஸ்பிளே வரல. இப்போ வந்து உங்கள் லேப்டாப் வந்து கழட்டணும். ஓகே, இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ உங்கள் லேப்டாப் வந்து திருப்பிட்டு இப்போ லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ லேப்டாப்பை திருப்பிட்டு ஒவ்வொரு லேப்டாப்பும் வந்து கழட்டுற விதம் வந்து வேறு. இந்த டெல் லேப்டாப் பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 ஸ்க்ரூ கழட்டினா போதும், ரேம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் லேப்டாப் மேட்ச் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லேப்டாப் இருக்கிற இந்த 2 ரேமையும் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த 2 பக்கம் லாக் இருக்கும், ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதையும் எடுத்தாச்சு. ஓகே, 2 அட் அ டைமில் லாக் எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே, இப்போ இந்த ரேமையும் நான் வந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற லப்பரை எடுத்து இந்த ரேமை வந்து நல்லா தொடைங்க. அதாவது அந்த பின் இருக்குல்ல, அதை மட்டும் தொடச்சிங்கன்னா போதும். ஏன்னா டஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து வெளியே வந்துடும். உங்களுக்கு வந்து முக்கால்வாசி வந்து டிஸ்பிளே வராத காரணம் டஸ்ட்டு தான். இப்போ அதான் வந்து ஃபுல்லாக வந்து நாம் ரிமூவ் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்கன்னா டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து வந்துடும். அதேமாதிரி பின்னால் திருப்பி வச்சும் இந்த மாதிரி தேய்ச்சிருங்க. இது வந்து லேப்டாப்பு தான் கிடையாது, நீங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ரேமுக்கு வந்து சேம் இதே மெத்தேடு தான். ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்த ரேம், இதையும் வந்து நல்லா வந்து தேய்க்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கிளாத்து வச்சும் தேய்க்கலாம்,
இல்லாட்டி இந்த மாதிரி லப்பரை வச்சு நீங்கள் வந்து தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு ஃபுல்லாக வந்து ஊதி விட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிடுங்க. ஏன்னா ஒரு டஸ்ட்டு கூட அதில் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்கள் இதில் வந்து எதுவுமே கிடையாது டஸ்ட்டு. இப்போ இந்த ரேம் வந்து நான் வந்து லேப்டாப்பில் போட்டுறேன். 2 GB இருக்குது, 2 வந்து 4 GB. அதே மாதிரி தான் நீங்கள் போடுறப்ப லாக் எதுவும் அமுத்த தேவையில்லை. ஜஸ்ட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே அமுத்துனீங்கன்னா அதே லாக் ஆயிரும். எடுக்கிறப்ப தான் லாக்கை ரெண்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு எடுக்கணும். போடுறப்ப நீங்கள் எந்த லாக்கும் போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து லாக் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து லேப்டாப் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் டிஸ்பிளே வருதான்ட்டு. இப்போ வந்து டைரெக்டாகவே நான் வந்து பேட்ரி இல்லாதே நான் வந்து டைரெக்ட் பவர் கொடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பேட்ரி, பேக் கவரு, ஸ்க்ரூ ட்ரைவர். ஓகே, இப்போ டைரெக்டாக நான் வந்து அடாப்டர் போட்டு டிஸ்பிளே வருதான்னு பார்க்குறேன். ஓகே, ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு லைட்டு தான் எரியும். ஏன்னா நம்ம பேட்ரி கழட்டி இருக்கிறனால ஒரு லைட்டு மட்டும்தான் எரியும். இப்போ வந்து டிஸ்பிளே வந்துருச்சு. இதே மாதிரி தான் சேம் மெத்தட் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்லேயும் வந்துட்டு டிஸ்பிளே வரலைன்னா இந்த மாதிரி ரேமை வந்து நல்லா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற லப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி போட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து வந்துடும். ஓகே, இப்போ இதை நான் வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து லேப்டாப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பேட்ரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு கவரை போட்டுடலாம். ஓகே, இப்போ அடுத்தது பேட்டரியும் போட்டுடலாம். இப்போ ஃபைனலாக வந்துட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து பேட்ரி லைட்டு வந்து எரியுது. இப்போ லேப்டாப் வந்து ஆன் பண்ணுற செகண்ட் லைட்டும் எரியுது. ஓகே, இப்போ பாருங்கள் டிஸ்பிளே வந்து வந்துருச்சு. இதே மாதிரி தான் உங்கள் லேப்டாப்லேயே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வரலைன்னா இந்த மாதிரி கழட்டி உங்கள் ரேமை மட்டும் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். சர்வீஸ் இன்ஜினில் எதுவும் தேவையில்லை, நீங்களே வந்து இதை சரி பண்ணிக்க முடியும்.